ரணிலின் பிரித்தானிய பயணம் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. துபாயில் கைதான மற்றொரு முக்கிய புள்ளி. பண மோசடி முகாமையாளர்கள் உட்பட 5 மீண்டும் விளக்கமறியலில். இலங்கையில் குவிந்து கிடக்கும் 1037 வேலைவாய்ப்புகள். கென்யாவில் ஹெலிகாப்டர் விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. வெடிக்க வைக்கப்பட்ட 2ஆம் உலகப் போர் காலக்குண்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் பிரித்தானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இடம்பெறவில்லை என வோல் வெர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. பல்கலைக்கழகத்தின் உத்தியோகபூர்வ கல்விசார் அழைப்பின் பேரிலேயே இந்த பயணம் இடம்பெற்றதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் வரம்பிற்குள் அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் ராஜதந்திர அந்தஸ்து தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்ட விவாதத்தை தொடர்ந்து பல்கலைக்கழகம் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அரசுமுறை பயணம் என்பது ஒரு நாட்டின் அரசு தலைவரால் மற்றொரு நாட்டின் அரசு தலைவருக்கு வழங்கப்படும் உயர்மட்ட அழைப்பின் அடிப்படையில் இடம்பெறும். இதன்போது பாதுகாப்பு, உத்தியோகபூர்வ மரியாதைகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை விருந்தோம்பும் அரசாங்கம் மேற்கொள்ளும். பிரித்தானியா இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவுக்கு அவரது ஆட்சிக் காலத்தில் அரசுமுறைக்கு பயணத்திற்கான அழைப்பை வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய பிரித்தானிய பயணம் இரு நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இடையிலான அரசுமுறை பயணம் அல்ல என வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் வலியுறுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் முன்னாள் அரசு தலைவர்களை கல்வி மற்றும் பொது நிகழ்வுகளுக்காக அழைப்பது சர்வதேச ரீதியில் வழக்கமான நடைமுறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் அரசாங்க மட்டத்திலான அழைப்பை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக வோல்வெர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் கல்விசார் அழைப்பின் அடிப்படையில் இடம்பெற்ற பயணம் என பல்கலைக்கழகம் மீண்டும் உறுதியளித்துள்ளது. துபாயில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இலங்கை சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவிஷ்க மதுஷான் அபேகுணவர்த்தன பனாதே சது என்ற பெயரால் அறியப்படுபவர் எனவும் துபாயில் இயங்கி வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய கஞ்சிபானே இம்ரானின் நெருங்கிய சகா எனவும் கருதப்படுபவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிலரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பின்னணி, குற்றச் செயல்களுடனான தொடர்பு மற்றும் வெளிநாடுகளில் இயங்கும் குற்ற வலையமைப்புகளுடனான தொடர்புகள் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் மூலம் மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்வதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தனியார் வர்த்தக வங்கியின் 4 முகாமையாளர்கள் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்தவொரு பொருளையும் நாட்டிற்கு இறக்குமதி செய்யாமல் சுமார் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த வர்த்தகரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே வங்கி முகாமையாளர்கள் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று இடம்பெற்ற விசாரணையை தொடர்ந்து அவர்களின் விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியிலான டிப்போக்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதன்படி 788 சாரதிகள் மற்றும் 249 நடத்துனர்கள் என மொத்தமாக 1037 வெற்றிடங்கள் நிரப்பப்படவுள்ளன. அந்த பிரதேசங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆட்சேர்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 21ஆம் தேதி முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் காப்போது சாதாரணதர பரீட்சையில் 6 பாடங்களில் சித்தியடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் 2 பாடங்களில் திறமை சித்தி பெற்றிருப்பதுடன் 3 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரமும் வைத்திருக்க வேண்டும். நடத்துனர் பதவிக்கு 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியும். தாய்மொழி மற்றும் கணிதம் உள்ளிட்ட 6 பாடங்களில் சித்தியும் 2 பாடங்களில் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். தெரிவு செய்யப்படும் சாரதிகளுக்கு மாதாந்தம் 40,847 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த
ஒப்பந்தம் கொடுப்பனவும் நடத்துனர்களுக்கு 40,008 ரூபாய் அடிப்படை கொடுப்பனவும் வழங்கப்படும். இதனூடாக 17,800 ரூபாய் வாழ்க்கை செலவுக்கு கொடுப்பனவு, மேலதிக நேரம் மற்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளும் வழங்கப்படவுள்ளன. மேலும் ஊழியர் சேமலாப நிதிக்கு ஊழியர்களின் 8% பங்களிப்புடன் தொழில் வழங்குனரின் 12% பங்களிப்பும், ஊழியர் நம்பிக்கை நிதிக்கு 3% பங்களிப்பும் வழங்கப்படும். நேர்முக பரீட்சை, நடைமுறை பரீட்சை மற்றும் தொடர்புடைய பயிற்சிகளின் பெறுபேறுகளின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு இடம்பெறும். நியமனத்திற்கு பின்னர் பணியிட மாற்றம் செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியிடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் வரையிலான சுற்றளவில் பயணிக்க அனுமதி பத்திரமும் வழங்கப்படும். விண்ணப்பங்களை குறிப்பிட்ட மாதிரி வடிவில் தயாரித்து தலைமை நிர்வாக அதிகாரி, இலங்கை போக்குவரத்து சபை, இலக்கம் 200, கிருள வீதி, நாரகேன்பேட்ட, கொழும்பு 5 என்ற முகவரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்கள் 2026 செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்பப்பட வேண்டும். ஹென்ஜாவின் சம்ரு பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் விமானி உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் விமானி மற்றும் 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டர் லோசாபா காப்பகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஒலோலகேவா மலைக்கு அருகில் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் தொடர்பில் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்லோவாக்கியாவில் டானூப் நதியின் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு சரிந்த நிலையில் 2ஆம் உலகப் போர் காலத்தை சேர்ந்து மிகப்பெரிய வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. நீர்மட்டம் குறைந்ததால் ஆற்றின் அடிப்பகுதியில் இந்த வெடிகுண்டு வெளியில் தெரிந்தது. இதனையடுத்து வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். பின்னர் பொது மக்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த வெடிகுண்டு கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வெடிக்கச் செய்து அழிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் இன்னும் பல இடங்களில் கண்டெடுக்கப்படுவது பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவாலாக உள்ளது. ரணிலின் பிரித்தானிய பயணம் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. துபாயில் கைதான மற்றொரு முக்கிய புள்ளி. பண மோசடி முகாமையாளர்கள் உட்பட 5 மீண்டும் விளக்கமறியலில். இலங்கையில் குவிந்து கிடக்கும் 1037 வேலைவாய்ப்புகள். கென்யாவில் ஹெலிகாப்டர் விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. வெடிக்க வைக்கப்பட்ட 2ஆம் உலகப் போர் காலக்குண்டு.